இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையில் மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரம் கடைசி அட்வென்ட் சீசனில் இந்த இயருடைய அட்வென்ட் சீசனுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே கொடுக்கப்பட்ட பெண்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதல் வாரத்திலே யாரை குறித்து பார்த்தோம்? தாமாரை குறித்து பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துட்டிங்கன்னா இருக்கா? ஓகே. தாமாரை குறித்து நாம் பார்த்தோம். ரெண்டாவது வாரம் ராகாப். மூன்றாவதாக யாரை பார்த்தோம்? ரூத். மோவாப் தேசத்தின் ராஜாவினுடைய மகள். அவள் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே வந்தாள் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உலகத்தின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவர். இந்த வேலையிலும் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க முற்படும் போது உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு தகப்பனே திடப்பட்டு நாங்கள் வளர, ஆவியிலே நாங்கள் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது வாசிக்க கேட்போம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அவளிடத்திலே கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். மத்தேயு மிக தெளிவாக எழுதுகிறார். யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உலக பிரகாரமான தகப்பன் அல்ல. அவளுக்கு மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். மற்றொரு வசனத்தை கூட வாசிப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அவர் லூக்காவும் மிக தெளிவாக எழுதுகிறார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டவர். குமாரன் என்று சொல்லவில்லை, என்று எண்ணப்பட்டவர், அதாவது வளர்ப்பு தகப்பன் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஹேலியின் குமாரன் என்று சொல்லி. இப்போ இந்த 2 சுவிசேஷத்தில் பார்த்தா யோசேப்புங்கிற பேர் என்னது? காமன் பேர். அதில் மத்தேயுல என்ன சொல்லியிருப்பாங்க? யோசேப்பினுடைய தகப்பனார் பேர் என்ன? யாரு? யாக்கோபு. லூக்கா என்ன எழுதுறாரு? ஹேலிங்கிறார். ஒரு மனிதனுக்கு 2 தகப்பன் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அது என்ன என்று சொல்லி நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால், யூத வம்சத்திலே, இஸ்ரவேல் ஜனத்திலே ஒரு கஸ்டம்ஸ் இருந்துச்சு. அது என்னென்னா, ஒரு குடும்பத்தின் தலைவனுக்கு ஒரு மகன் இல்லாவிட்டால், மகள் மாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த மகளை மற்றவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டு வரக்கூடிய மருமகனை மகனாக தத்தெடுத்து கொள்ளலாம். திருமண நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் இந்த ஒரு விழா கஷ்டம் செஞ்சு அவரை தன்னுடைய மகனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. பொதுவாக மரியாள் என்று சொன்னால் துக்கம் என்று அர்த்தம். ஒரு தகப்பனுக்கு முதலாவது ஆண் குழந்தை பிறக்காவிட்டா அவனுக்கு என்னதான்? துக்கம். அதனால முதல் பிறக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் என்ன பேர் வச்சுருவாங்க? மரியாள்னு பேர் வச்சுருவாங்க. வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் மரியாள் இருக்கோ அப்போல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க அப்பாவுக்கு யார் இல்லை? மகன் இல்லை, முதல் மகன் இல்லை. ஒருவேளை அதுக்கு பின்னாக பிறந்திருக்கலாம். முதல் மகள் பிறந்துட்டா அவங்க மரியாள். அதனால தான் மரியாள்ங்கிற பேர் இருக்கும். அதுக்கு முன்னதாக ஒரு அடைமொழியும் இருக்கும், மகதலேனா மரியாள் என்று சொல்லி. அப்படி மரியாள் என்பது கடைசி ஏதாவது ஒரு பேரில் அதை ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த மரியாளுடைய தகப்பன் ஹேலிக்கு ஆண் குழந்தை இல்லை. ஆகையினால அவர் என்ன செய்கிறாரு?
மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பை தன்னுடைய மகனாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் லூக்கா எழுதுகிறார், யாருடைய மகன் என்று சொல்லி, அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்லி. அதை தான் இந்த வம்ச வரலாறுன்னு அட்டவணையில் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது தாவீதினுடைய வம்ச வரலாறு. அதில் தாவீதின் வம்ச வரலாறில் மத்தேயு என்ன செய்கிறாருன்னா சாலமோன் வழியாக அவர் எழுதுகிறார். சாலமோன் யாருக்கு பிறந்தார்? தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்தவர். ஆனால் இவர் பிறப்பதற்கு முன்னதாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது யார்? நாத்தான். அந்த நாத்தான் வழியிலே வரக்கூடிய வம்ச வரலாறிலே வருபவர் தான் யார்? இந்த ஹேலியினுடைய மகள் மேரி. ஆனால் இதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு அடிமைப்பட்ட போகும் வரையிலே இருந்தவர்கள் 14 பேர் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே எண்ணி பார்த்தா 17 இருக்கும். ஒரு 3 பெயர்களை அவர் மத்தேயு விட்டு விடுகிறார். ஏன் விட்டு விடுகிறார் என்று சொல்லி நம்ம வரக்கூடிய பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்ப்போம். இதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா யாரை மையப்படுத்தி எழுதுகிறார்? தாவீதின் குமாரனாகிய நாத்தானை அவர் மையமாக வைத்து வம்ச வரலாறு எழுதுகிறார். மத்தேயு என்ன எழுதுகிறார்? சாலமோனை மையமாக கொண்டு வம்ச வரலாறை எழுதுகிறார். எப்படி இருந்தாலும் சாலமோன் வழியாக வந்தவர் யோசேப்பு அவருடைய வம்ச வரலாறில், ஆண்டவராகிய இயேசுவினுடைய வம்ச வரலாறில் வர முடியாது. ஏன்னா அவருடைய குரோமோசோம் அவங்க இயேசுவின் இடத்துல இல்லை. அதனால தான் லூக்கா எழுதுகிறாரு, இந்த வழியாக எழுதுகிறார். ஏன்னா மேரியுடைய குரோமோசோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்தபடினாலே அவர் இந்த நாத்தானுடைய வம்ச வரலாறின் வழியாக எழுதுகிறார். சரி, யூத குலத்தில் பிறந்தவர்கள் கன்னிகளாக வாழ்ந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உலகத்தின் இரட்சகர் என்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி கன்னிகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் கேத்தலிக் இதில் பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரிகள் நிறைய இருப்பாங்க. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த யூதர்களுடைய இதிலிருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்தது. பெண்கள் கன்னிகளாக வாழ்வார்கள். ஏன் என்று சொன்னால் உலகத்தின் இரட்சகர் என்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி அநேகர் காத்திருந்த போது ஏன் கர்த்தர் இந்த மரியாளை தேர்ந்தெடுத்தார்? ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், தாவீதினுடைய வம்சத்திலே வரக்கூடிய இந்த மரியாளை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி. அப்போ இதுக்கு முன்னாடி அநேக விதமான பெண்கள் பிறந்திருப்பார்கள் இல்லையா? அவர்கள் வழியாகவும் பிறந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏன் இந்த மரியாளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகின்றோம். மரியாளினுடைய குண அதிசயங்கள் என்ன? அந்த குண அதிசயங்கள் மரியாளை தகுதிப்படுத்தியது எதற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உலக இரட்சகரை இந்த உலகத்திற்கு வெளிப்படத்தக்கதான ஒரு தாயாக அவளை உயர்த்தியது. அப்படிப்பட்ட குண அதிசயங்கள் என்ன என்பதை சொல்லி நாம் தியானிக்க போகின்றோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். காபிரியேல் தூதன் 3 காரியங்களை, மரியாளிடத்தில் இருந்த 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவதாக என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே. கர்த்தரிடத்திலிருந்து இவள் கிருபை பெற்றவளாக இருந்தால், ஆகையினாலே அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உலக பிரகாரமான தாயாக மாறினாள். இரண்டாவது, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். யாரோடு? மரியாளோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உலக பிரகாரமான தாயாக மாறினார். மூன்றாவதாக, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாயானார். 3 காரியங்கள். ஒன்று, அவள் கிருபை பெற்றவளாய் இருந்தால் கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். மூன்றாவதாக, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தார் என்று சொல்லி 3 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அதில் முதலாவதாக
கிருபை பெற்றவளாய் இருந்தால். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, அவ கிருபை பெற்றால் எப்படி கிருபை பெற்றால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ கிருபையை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு. என்ன வழி? தாழ்த்த வேண்டும். நீங்களும் நானும் தாழ்த்த வேண்டும், அப்போது தான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர், மரியாள் சொல்றா, அவர் கர்த்தர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவள் தன்னை தாழ்த்தினார். அவளுடைய தாழ்மையை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? இவளுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்கிறார். நீங்கள் தாழ்த்தும் போது தான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மரியாள் கிருபையை பெற்றவளாக இருந்தால் நீங்களும் நானும் அதே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் நம்மை தாழ்த்த வேண்டும். அதை தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்றாரா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ என்ன தருகிறார்? கிருபை. கிருபையை தருகிறார். அந்த கிருபையை இந்த மரியாள் எப்படி பெற்றுக்கொண்டால்னா தாழ்மையோடு வாழ்ந்தபடினாலே அந்த கிருபையை மரியாள் பெற்றுக்கொள்கின்றார். இருண்ட காலம் என்று சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில இருந்த காலம் என்ன காலம்? இருண்ட காலம். தேவனிடத்திலிருந்து எந்த தீர்க்கதரிசியும் வரல. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு யாருமே தீர்க்கதரிசி இல்லை. அப்போ கர்த்தர் அவருடைய கம்யூனிகேஷனை என்ன செஞ்சிட்டாரு? கட் பண்ணிட்டாரு. அப்போ மனிதர்களுக்கும் கர்த்தருக்கும் தேவனுக்கும் இடையிலே இந்த கம்யூனிகேஷனே இல்லை. ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆனால் ஆசாரியர்களுக்கு என்ன கேட்கல? கர்த்தருடைய சத்தம் கேட்கவே இல்லை. அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள், அந்த பலிகளை கர்த்தர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கும் மனித குலத்திற்கும் ஒரு பெரிய விரிசல் வந்து விட்டது. கர்த்தர் பேசுவதை நிறுத்தி விட்டார். முதல் முறையாக யார் வந்து பேசினா? காபிரியல். சத்தத்தை அல்ல, கர்த்தர் வந்து சத்தத்தோட கூட இல்லை, தன்னுடைய தூதனை காபிரியல், மேலான தூதனை யாருக்கு யார்கிட்ட பேச அனுப்புறாரு? மரியாள் இடத்துல பேச அனுப்புகிறார். காபிரியல் வந்து மரியாள் இடத்துல சொல்றாரு, நீ கிருபை பெற்றவள் என்று சொல்லி. அப்போ ஒருவேளை நீங்களும் நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? வெளியில் போய் சொல்லியிருப்போம். கர்த்தர் என்ன செஞ்சார்? காபிரியல் தூதன் சும்மா தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பி படுக்கும்போது கனவு வந்தாலே வெளியில் வந்து 10 பேர்கிட்ட சொல்லுவோம். அது தற்செயலாக நடந்துருச்சுன்னா போச்சு. 100 கனவு கண்டிருப்போம், அதில் ஒரே ஒரு கனவு தான் பழிச்சிருக்கோம். நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் இந்த மரியாள் யார்கிட்டையும் போய் சொல்லவே இல்லை, யார்கிட்டையுமே சொல்ல. அவன் மனதுக்குள்ளே வைத்து கொண்டாலாம். போய் எலிசபெத்திட்ட போய், எனக்கு தெரியுமா யார் வந்து என்கிட்ட பேசினா தெரியுமா? ஹையராக்கி தெரியுமா உனக்கு? ஏஞ்சல்ஸுடைய ஹையராக்கி, அதில் ஹையஸ்ட் லெவல் கேப்ரியல் தூதன் டைரெக்டாக வந்து பேசினார் என்கிட்ட அப்படின்னு பெருமை பாராட்டவே இல்லை. சரி, கணவன்கிட்டையாவது பேச சொன்னாலா? கணவன்கிட்ட போய் இல்லை, கணவன்கிட்டையும் அவள் தாழ்த்தினா, தன்னை தாழ்த்துறா. கணவனிடத்துல போய், நான் தான் யார்? காபிரியல் தூதன் டைரெக்டாக, நான் இருண்ட காலத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு காபிரியல் வந்து பேசின லேடி யார்? நான் தான் அப்படின்னு கணவன்கிட்ட கூட பெருமை பாராட்டவே இல்லை. தாழ்த்திக்கிறாள். எலிசபெத்து கூட பேசும்போதும் தன்னை தாழ்த்துகிறாள். அவளுடைய பாட்டு, மரியாளுடைய பாடல்களில் பார்த்தோம்னா தன்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்திற்கு முன்னதாக தாழ்த்துகிறார், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். அந்த தாழ்மையினாலே அவள் எதை பெற்றுக்கொண்டாள்? கிருபையை பெற்றுக்கொண்டாள். நீங்களும் நானும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால்
தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னது? தாழ்த்த வேண்டும். முதல் தடவை கேப்ரியல் வந்து மேரிட்ட பேசிட்டார் இல்லையா? சரி, ரெண்டாவது தடவை யார்கிட்ட வந்து பேசணும்? மரியாள்கிட்ட பேசினாரா? அதுக்கப்புறம் எங்கேயாவது பேசினாரா? இல்லை. வேதாகமத்தில் இருக்கா? இல்லை. யார்கிட்ட தான் வந்து பேசினாரு? யோசேப்பு. எத்தனை முறை பேசினாரு? 3 முறை பேசினார். வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 20ங்களா? அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. போதும், நேரம் இல்லை. முதல் முறையாக இவன் ஐயப்படுறான். இந்த பெண் எப்படிப்பட்டவன் தெரியாது, அதனால் நான் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? சொப்பனத்தில் பேசுகிறாரு. சொப்பனத்தில் பேசினவுடனே யோசேப்பு என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்த உடனே இப்போ மேரியை விட்டுட்டாரு. யார்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு? யோசேப்கிட்ட தான் பேசுகிறாரு. ரெண்டாவது தடவை எங்கே பேசினார்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிப்போமே. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். சரி, போதும். இப்போ யோசேப்பிட்ட சொல்றார் கர்த்தர் சொப்பனத்தில், நீ எங்கே போ? எகிப்துக்கு போ. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கலாம்? மரியாள். யார் வந்து என்கிட்ட முதல்ல சொன்னா? கேப்ரியல் சொன்னார். அவர் வந்து சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? முடியாதா? சொல்லியிருக்கலாம். ஆனால் கீழ்ப்படுகிறா. அதே சமயத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த உடனே யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு? பேரடைம் ஷிஃப்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தார்? மரியாள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இங்கே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனை பார்த்தோன்னா என்ன செஞ்சிட்டாரு? இங்கே கட் பண்ணிட்டார், இங்கே வந்துட்டார். மரியாள்கிட்ட பேசினதை விட்டுட்டு யோசேப்பிட்ட வந்துட்டார். யோசேப்பிட்ட ரெண்டாவது தடவை சொல்கிறாரு, நீ போய் எங்கே போ? எகிப்து தேசத்தில் போய் நான் சொல்லும் வரையில் காத்திரு என்று சொல்லி. மூன்றாவதாக மத்தேயு அதே அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். ஏரோது இறந்த பின்பு, ஏரோது இப்போது மரித்து விடுகிறார். கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. போதும். இப்ப சொல்றாரு, நீ என்ன செய்ய? ஏரோது மரித்து விட்டார், நீ எங்க போயிரு? இஸ்ரவேலுக்கு திரும்பி போ. மரியாள் இடத்துல ஒரு தடவை தான் வந்து கேப்ரியல் பேசினார். அதுக்கப்புறம் யோசேப்பு கீழ்ப்படிந்ததினாலே அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? யோசேப்போடு கூட பேச ஆரம்பித்து விட்டார். நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது தேவன் என்ன செய்வார்? நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். முதலாவதாக பார்த்தோம், மரியாள் என்ன பெற்றவளாக இருந்தால்? கிருபை பெற்றவளாக இருந்தால். எப்படி கிருபையை பெற்றுக்கொண்டால்? தாழ்மை. தன்னை தாழ்த்தியபடினாலே, மனிதர்களுக்கு முன்னதாக தேவனுக்கு முன்னதாக அவள் தாழ்த்தியதினாலே அவளுடைய தாழ்மையை பார்த்து தேவன் என்ன செஞ்சாரு? கிருபையை தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், அவளோடு கூட இருந்தார். கர்த்தர் அவளோடு கூட இருந்தார் என்று சொல்லி, கர்த்தர் அவளோடு கூட இருக்க வேண்டுமே ஆனால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. கம்ப்ளீட் சரண்டர் பண்றா. அவ என்ன சொல்றா?
உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது, என்னை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி அந்த கம்ப்ளீட் சரண்டரிங் இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார், நம்மோடு கூட இருப்பார். அப்படி சரண்டர் பண்ணதுனால தான் மரியாளோடு கூட யார் இருந்தா, கர்த்தர் மரியாளோடு கூட இருந்தார் என்று சொல்லி. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இந்த கதையாக பார்த்துட்டு போகும்போது என்ன நினைப்போம், இது ஒரு சாதாரண ஒரு சம்பவம். இன்னைக்கு மரியாளை பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டால் பெரிய பாக்கியவதி என்று சொல்லுவோம். ஆனால் வாழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் பார்த்தோம்னா அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு கன்னியாக காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உலக இரட்சகர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அவளுடைய வயிற்றில் பிறந்திருந்தா என்ன பிரச்சனை இல்லை, இப்போ காத்து கொண்டிருந்தார், கர்த்தர் இறங்கினார் என்று சொல்லி உலக மக்கள் நம்பி விடுவாங்க. ஆனால் மரியாள் என்ன செஞ்சுருக்காங்க, மற்றவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண். அப்போ என்ன ஆயிருன்னா, வேசி என்கின்ற ஒரு முத்திரை குத்தப்படும். ஒரு வசனத்தை வாசிப்போம், உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடு சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிடத்திலிருந்து விலக்க கடவாய். ஒரு பெண் மற்றவனுக்கு நியமிக்கப்பட்டு விட்டு கர்ப்பம் தரித்து அல்லது தவறான காரியங்களை செய்தால் அவளை என்ன செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்பது ஒரு நியமமாக இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இவ கர்ப்பம் தரித்து விட்டால் என்பதை வெளியே தெரிஞ்சா என்னாகும், கொன்றுவாங்க. கண்டிப்பாக அவர்கள் கல்லறிந்து கொல்லுவார்கள். இந்த சூழ்நிலையில் மரியாள் எதையுமே கவலைப்படல. என்ன சொல்றாரு, நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. பல நேரங்களில் உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லிடுவோம். இவங்களுக்கெல்லாம் ஆகட்டுங்க, ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதுவும் அவள் எதை ரிஸ்க் பண்ணுறா, தன்னுடைய லைஃப்பை, குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் பணயம் வைக்கிறாள். கர்த்தருக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி விசுவாசித்து நடக்க வேண்டும். ஒபீடியன்ட். யோசேப்பு கீழ்ப்படிந்ததினால தான் மீண்டுமாக தேவன் யோசேப்போடு கூட சொப்பனத்தில் பேச ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை வேண்டும். ரெண்டாவது கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும், கம்ப்ளீட் சரண்டரிங். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு அநேக ப்ரியாரிட்டிஸ் இருக்கும், ஆனாலும் முதல் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவர். கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே இல்லாத ஒரு காரியம் இந்த மரியாள் இடத்துல இருந்துச்சான். வாசிப்போம். மரியாளும் அந்த சங்கதிகளை எல்லாம் காரியங்கள், காபிரியல் சொன்ன காரியங்கள், நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும், சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இது பெரும்பாலும் பெண்களுக்கு இல்லாத ஒரு காரியம். ஒரு காரியத்தை கேட்டுட்டா அதை அப்படியே போய் யார்கிட்டையாவது சொல்லிடணும், இல்லைன்னா தூக்கம் வராது. அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்லையாவது போட்டுடணும், இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிடணும் பெண்களுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குது குரூப்பில் போடுவாங்க. குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இவங்க போட்டுருவாங்க. இல்லை, இவன் என்ன செஞ்சாலும் சங்கதி எல்லாவற்றையும் என்ன செஞ்சா இருதயத்திலே வைத்து கொண்டாள். இந்த ஒரு காரியம் வேண்டும். மூன்றாவதாக பார்ப்போம், இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். எப்படி இருந்தால், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். அப்போ ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்ப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41 வாசிப்போமே.
எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எலிசபெத்தை போய் பார்க்க போறா மரியாள். பார்க்க போகும்போது பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்புறாரு? எலிசபெத்தை நிரப்புகிறார். தொடர்ந்து வாசிப்போம். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாரை பார்த்து சொல்றா? மரியாளை சொல்றா, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. 45 வந்துரும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தராலே பாக்கியம். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், விசுவாசித்தால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த 45வது வசனத்தை முழுவதுமா வாசிப்போம். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இப்ப பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவளாய் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாள். யார்கிட்ட? மரியாள் இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாள். நீ விசுவாசித்தபடினாலே நீ பாக்கியவதி, விசுவாசித்தபடினாலே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. ஆனால் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறோமா? ஆமாம், விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அப்புறம் வேற அவர் கொடுத்த வார்த்தைகளை, சொல்லப்பட்டது. அப்புறம் காணாதவைகளை குறித்து. ஓகே. விசுவாசம், விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? மனிதன் பேரில் வைத்திருப்பது நம்பிக்கை. இப்போ நீங்கள் என்ன நம்பினீங்கன்னா அது நம்பிக்கை. அப்புறம் இது புது தியாலஜியாக இருக்குல்ல? இது ஒரு புது தியாலஜி, நான் படிக்கல இது. விசுவாசம் என்பது காணக்கூடாதவைகளின் நம்பிக்கை. எஸ், சரி. இது அடுத்த வாரம் பார்ப்போம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்ப்போம். விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்னன்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாசம். ஆசீர்வதிக்கப்பட்டவள். முதலாவது என்ன பார்த்தோம்? கிருபை. கிருபை பெற்றவள். கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தாழ்மை. தாழ்மை இருந்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பப்பெல்லாம் நம்ம தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இந்த மரியாள் தன்னை தாழ்த்தியபடினாலே, மனிதர்களுக்கு முன்னதாக தேவனுக்கு முன்னதாக தன்னை தாழ்த்தியபடினாலே அவள் கிருபை பெற்றவளாக இருந்தால், கிருபை பெற்றதினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாராக மாறினாள் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கர்த்தர் உடனே இருக்கிறார். மரியாளோடு கூட இருந்தார். கர்த்தர் மரியாளோடு கூட இருக்க வேண்டுமே, ஆனால் என்ன செய்யணும்? obedience, கீழ்ப்படிய வேண்டும். சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர். தன்னை முழுவதுமாய் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? பல நேரங்களில் முழுசாக கொடுக்க மாட்டோம். கர்த்தரை ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து, ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்து, நீங்கள் இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு போகல. நம்ம கர்த்தருக்கே என்ன செய்வோம்? அட்வைஸ் கொடுத்துருவோம், இப்படிலாம் செய்யுங்க. கர்த்தரிடத்தில் முழுமையாக எனக்கு தெரியாது, மரியாளுக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்கும்னு. கர்ப்பவதியாக ஆயிட்டா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனாலும் அவள் என்ன செஞ்சால்? தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாள். அப்படிப்பட்ட ஒரு ஒப்படைப்பு, அர்ப்பணிப்பு உங்களுடைய என்னுடைய வாழ்விலே இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவள், பாக்கியவதி. ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இந்த மூன்று காரியங்கள் இருந்தபடினாலே அவள் என்ன செஞ்சாலாம்? தேவனுடைய சமூகத்தில் அவள் குவாலிஃபை ஆனா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு அவள் தகுதி உள்ளவளாக இருந்தாள் என்று சொல்லி ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஒரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு சம்பவம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவரண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல திரளான ஜனங்கள்
அவரை சுற்றி இருக்கிறாங்க. இப்போ யார் பார்க்க வர்றா? மரியாளும் அவருடைய சகோதரரும் பார்க்க வருகிறார்கள். அப்போ இந்த மரியாள் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லப்பட்டது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இப்போ சொல்றாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு வாசிப்போம். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த வசனத்தை தவறாக நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கோம்னா, இவங்க என்ன செய்யல, என்னுடைய வசனத்தை கேட்டு இவங்க அதன்படி செய்யலைன்னு சொல்லி, செஞ்சனால தான் மரியாள் என்ன செஞ்சாரு, இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு தாயாக தேர்ந்தெடுத்தார். இந்த வசனம் யாருக்கு சொல்றதுன்னா அவங்களுக்கு இல்ல, அந்த சீஷர்களுக்கு சொல்றாரு. என் வசனத்தை யாரெல்லாம் கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் யாரா இருப்பாங்க, என்னுடைய சகோதரரும் என்னுடைய தாயும் சகோதரருமா இருப்பார்கள். அப்ப யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா மரியாளுக்கு சொல்லப்பட்டது அல்ல, இது சீஷர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டது. அப்ப மரியாள் அவருடைய சொல்லை கேட்டு அதன்படி நடந்தபடினால தான் அவ தாயாக மாறினாள். இந்த வசனத்தை கேட்டு நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், அதன்படி செய்தால் நீங்கள் நானும் அவருடைய சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. ஆகையினாலே நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி. அப்ப நீங்களும் நானும் வசனத்தை கேட்பவர்களாக அல்ல, அதன்படி வாழ்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரத்தில் வசனத்தை நல்லா கேட்போம் இல்லை, அதுவும் கொஞ்சம் தூக்கம் வந்துடும். வசனத்தை கேட்போம் வாஞ்சியோடு கூட, ஆனால் வசனத்தை கேட்கிறதுனால அல்ல, அதன்படி செய்யணும். பட் செய்யணும்னா முதல்ல என்ன செய்யணும், கேட்கணும். கேட்காம செய்ய முடியாது. எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் செய் என்று சொல்லியிருக்கார் இல்லையா, கட்டளைகள் நியமத்தில் செய்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி கேளுங்கள் போட்டிருக்கும். அப்ப கேட்டாதான் செய்யவே முடியும், தெரியாமே செய்ய முடியாது. தெரிந்திருக்க வேண்டும். தெரிய வேண்டுமே ஆனால் நீங்கள் நானும் கேட்க வேண்டும். வசனத்தை வாஞ்சையோடு கூட நீங்களும் நானும் கேட்க வேண்டும். வசனத்தை கேட்காம நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பேன்னு சொன்னால் நடக்கவே முடியாது. வசனம் இல்லை என்று சொன்னால் செய்கை கிரியை இல்லாமல் போய்விடும். அப்போ வசனத்தை கேட்க வேண்டும். இப்போ மரியாளை குறித்து ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 30வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். போதும். இப்ப சொல்றான், உனக்கு இவ்வளவு காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி. மரியாள் அதற்கு என்ன ரிப்ளை பண்ணான்னு பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். இப்ப மரியாள் ஒரு கேள்வி கேட்கிறா. என்ன கேட்கிறா? நான் புருஷனை அறியேனே, எப்படி ஆகும் எனக்கு குழந்தை பிறக்கும்? அப்ப மனுஷிகமா திங்க் பண்றா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கணும்னா என்ன செய்யணும்? திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. தொடர்ந்து தேவதூதன் என்ன சொன்னான்னு பார்ப்போம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி. இப்ப
சொல்கிறாரு, உனக்கு நடக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் அது மாத்திரம் இல்லை, அடுத்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, வாசிப்போம். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். போதும். இப்போ இவளுக்கு நடக்கக்கூடிய காரியத்தை காபிரியல் சொல்கிறாரு, கரெக்டு. எங்கேயோ நடக்கக்கூடிய இன்னொரு காரியத்தை ஏன் காபிரியல் மரியாள் இடத்துல சொல்ல வேண்டும்? யோவான் ஆண்டவருக்கு முன்பாக பிறகு, கரெக்டு. இந்த காரியத்தை ஏன் சொல்றாருன்னா, கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. திருமணமாகி ரொம்ப வயதான பெண்ணையும் கர்ப்பம் தரிக்க வைக்க முடியும் தேவனாலே. உலக பிரகாரமாக செய்ய முடியும். அறிவியல் ரீதிக்கு புறம்பாகவும் தேவனாலே செய்ய முடியும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible. For God nothing is impossible. அவர் சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற புருஷனை அறியாவிட்டால் குழந்தை பிறக்காதுன்னு. அப்படி இல்லை. புருஷனை அறிந்து ரொம்ப காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் நான் செய்ய முடியும். இதையும் கர்த்தராலே செய்ய முடியும். கர்த்தரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. For God nothing is impossible. Everything is possible to God. இது ரெண்டும் ஒரே அர்த்தமா? சில டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு for God nothing is impossible என்று சொல்லி. சில டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு everything is possible for God. இப்போ ரெண்டும் ஒரே அர்த்தம் தானா இல்லை வேற அர்த்தமா? எல்லாமே செய்ய முடியும் என்று சொன்னால் என்னன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை நினைச்சிட்டாருன்னா அந்த காரியத்தை செய்வார். நத்திங் இஸ் இம்பாசிபிள்னா, நீங்கள் ஒரு காரியம் வேணும்னா, நீங்கள் ஜெபம் பண்ணணும்னா, இது கடவுளாலே செய்ய முடியாது அப்படி நினச்சிட்டு ஜெபம் பண்ணாமல் விட்டுருவோம். அதுக்காக சொல்கிறது தான் ஃபார் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். அப்போ ஃபார் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள் என்று சொன்னால் தெர் இஸ் நோ பேரியர். கர்த்தருக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் கேட்டு விசுவாசத்தோடு கூட கேட்டால் இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி, நீங்களும் நானும் தேவனிடத்தில் கேட்கும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறது விசுவாசம் அல்ல. விசுவாசம்னா என்னென்னா, இது நடக்காது, உலகம் சொல்லுது இது நடக்காது, உலகம் சொல்லுது இனி எலிசபெத்துக்கும் சகரியா தீர்க்கதரிசிக்கும் குழந்தை பிறக்காதுன்னு தேவதூதன் சொல்றார். அவர்களுக்கு 6 மாதம் ஆகிட்டது என்று சொல்லி. உலகம் சொல்லுது முடியாதுன்னு, ஆனால் கர்த்தராலே காரியங்களை முடியும். உலகமே சொல்லுது இந்த காரியம் வாய்க்காது என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் சொல்றாரு இந்த காரியத்தை என்னால் வாய்க்க செய்ய முடியும் என்று சொல்லி. உலகத்தையும் விட்டுருங்க, மற்றவர்களை விட்டுருங்க, நீங்களே நினச்சிட்டீங்க இது எனக்கு நடக்காது என்று சொல்லி, அந்த வேளையிலும் கர்த்தரால் அந்த காரியத்தை செய்ய முடியும். எழுந்து நின்று கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? தேவதூதன் மரியாள் இடத்துல வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னபோது மரியாள் சொல்றான், எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேனே. தேவதூதன் சொல்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஃபார் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். God is not only a God of transformation, God is a God of creation. எதுவும் இல்லாத சூழ்நிலையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து மற்றொரு காரியத்தை மாற்றுவதற்காக அல்ல, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவன். தேவனை நீங்களும் நானும் தேவனாய் கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசம் உங்களிடத்தில் என்னிடத்தில் வேண்டும். வழிகள் இல்லை என்று சொல்லும்போது வழிகளை உண்டாக்குகிற தேவன். God can start the new beginning from the dead end. வழிகள் இல்லை என்று சொல்லும்போது புதிய வழிகளை
உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனாலே ஏற்படுத்த முடியும். நீங்கள் நினச்சிருப்பீங்க இது நடக்காது என்று சொல்லி. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பேசுகிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி. வியாதிகளாக இருக்கட்டும், இவ்வளவு நாட்கள் இந்த வியாதியோடு கூட வாழ்ந்து விட்டேன், இந்த பிரச்சனைகளோடு கூட நான் வாழ்ந்து விட்டேன், இனி இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறாது என்று சொல்லியிருந்தால் தேவன் சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காபிரியல் தூதன் வந்து சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்க தேவனாலே முடியும். அந்த எலிசபெத் சகரியாவின் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். அறிவியலுக்கும் விஞ்ஞானத்திற்கும் மேலாக தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே செயல்பட வல்லவராயிருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For God nothing is impossible. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையிலே உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வேளையிலும் நீர் கொடுத்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, மரியாளுடைய வாழ்க்கையிலே நீர் கண்ட குண அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. கிருபை பெற்றவளாய் இருந்தால் அந்த கிருபையை தாழ்மையினாலே பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்படிப்பட்ட தாழ்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தாரும் என்று சொல்லி உடைய கருத்துக்குள்ளாக வருகிறோம். தாப்பனே, தேவன் மரியாளோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அதற்கு தாப்பனே, அவன் கம்ப்ளீட்டாக தன்னை சரண்டர் பண்ணா. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்திற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. எங்களுடைய வாழ்க்கையில் பல ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். அந்த ப்ரியாரிட்டியெல்லாம் வைத்து விட்டு உமக்கு நாங்கள் ப்ரியாரிட்டியை கொடுக்கும்போது நீர் அதை கண்டு மகிழ்ந்து எங்களுடைய ப்ரியாரிட்டிக்கு மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. உடைய கரத்தில் முழுமையாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க தகப்பனே சரண்டர் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. தகப்பனே, நம்முடைய வார்த்தைகளை கேட்பவர்களாக மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் திகழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். மரியாள் இந்த சங்கதிகள் எல்லாம் கேட்டு இருதயத்தில் வைத்து கொண்டாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவனமாக தகப்பனே, நாங்கள் எங்களை உயர்த்தாதபடிக்கு உடைய சமூகத்திலே மற்றவர்கள் முன்னதாக நாங்கள் தாழ்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆசீர்வதிக்கப்படுவர்களாக இருந்தால் என்று சொல்லி பார்க்கணும். அந்த ஆசீர்வாதம் உடைய விசுவாசத்தினாலே வந்தது என்று சொல்லி தகப்பனே, இந்த விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின் வார்த்தையாகிய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த கடைசி அட்வென்ட் சீசனை நாங்கள் இந்த வார்த்தையோடு கூட முடிக்கிறோம். உடைய பிறப்பின் பண்டிகையிலே விசுவாசம் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கவும், உடைய பிறப்பின் மகத்துவத்தை குறித்து நாங்கள் தியானிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.